ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளில் மிக முக்கியமாக கடைசி நாட்களில் நாம் தியானிக்க வேண்டிய சில காரியங்களை, சத்தியங்களை பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு நாம் தியானித்து பார்ப்போம். ரோமர் 6 அதிகாரம் 4-5 வசனங்கள். ரோமன் சாப்டர் 6 verse 4 and 5. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவரது உயிர்த்தெழுதலின் சாயலும் நாம் இணைக்கப்பட்டு இருப்போம். ஞானஸ்தானம் என்பது ஒரு சபையின் சடங்கு அல்ல. தாவீதின் வழியாக பூமியில் வந்த இயேசு கிறிஸ்துவின் சந்ததியில் மனிதர்களாகிய நாம் இணைக்கப்படுவதற்கு தேவன் வெளிப்படுத்தி கொடுத்த ஒரு சத்தியம்தான் இந்த ஞானஸ்தான சத்தியம். ஞானஸ்தானம் ஒரு மனிதனின் பழைய சாயலை நீக்கி போட்டு புதிய சாயலுக்குள் நடத்தி செல்கின்ற ஒரு மகத்தான சத்தியமாகும், மகத்தான வழியுமாகும். அது ஒரு மகத்தான ஆவிக்குரிய ஒரு அனுபவம் தான் ஞானஸ்தானம். இயேசுவின் பிரதான கட்டளையில் ஞானஸ்தானம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனையும் அவனது கீழ்ப்படிதல், அர்ப்பணிப்பை பொறுத்து தான் அவனது பழைய உள்ளான மனிதனின் சாயல் கிறிஸ்துவுடன் அடக்கம் பண்ணும் அனுபவத்துக்குள்ளும் மீண்டும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைத்து விடுவதற்கான சத்தியம்தான் அந்த ஞானஸ்தான சத்தியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது அவருக்கு ஒரு சரீரம் இருந்தது. அந்த சரீரம் அது சிலுவையிலே பலியாக்கப்படுகின்றது. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்தபோது அவருக்கு ஒரு மகிமையான சரீரம் கொடுக்கப்பட்டது. அவருக்கு வேறு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்ட போது அவர் இந்த பூமியிலே அவர் எல்லா தடைகளையும் கடந்து போகக்கூடிய ஒரு வல்லமையை படைத்தவராக இருந்தார். கதவுகள் பூட்டி இருந்தாலும் அவர் அறைக்குள் சென்று வர முடிந்தது. அப்படிப்பட்ட ஒரு மகிமையான சரீரத்தை அவர் பெற்றிருந்தார். இன்று நாம் கவனிக்க வேண்டியது, நான் பெற்றுக்கொண்ட ஞானஸ்தானம் பாவ மனிதனாக இருந்த என்னை உண்மையிலேயே ஒரு புதிய கிறிஸ்துவின் சாயலில் அது எழுப்பி இருக்கிறதா என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இன்று உலக மனுஷனுக்கும் ஆவிக்குரியவனுக்கும் வித்தியாசம் தெரியவில்லை. ஆவிக்குரியவர்களும் உலகத்துக்கொத்த வேஷம் போட ஆரம்பித்து விட்டார்கள். இது கடைசி காலத்தின் இது அறிகுறியாகும். இந்த அழிந்து போகிற ஆத்துமாக்கள் அழிந்து போகாதபடி அவருடைய ஆத்தும ரட்சிப்புக்காக தேவ சமூகத்தில் தங்களது சத்தத்தை உயர்த்த வேண்டிய ஜெப கோபுரங்கள் இன்று உலக பொருள்களுக்காக, உலகத்தின் வேஷங்களுக்காக தேவனோடு யுத்தத்தை செய்கின்ற பாபேல் கோபுரங்களாக மாறிவிட்டது என்பதை மறந்துவிடக்கூடாது. தேவனுடைய நாமத்தை உலகத்தில் அறிவிக்க வேண்டிய, மகிமைப்படுத்த வேண்டிய மகா சபைகள், மெகா சர்ச்சஸ் தங்களுடைய மகிமையின் பிரதாபத்துக்கென்று கட்டப்பட்ட மகா பாபிலோன்களாக மாறிவிட்டது. சுவிசேஷத்தை உலகத்துக்கு சுமந்து சென்று கொடுக்க வேண்டியவர்கள் இன்று சுவிசேஷமே அவர்களை சுமக்க வேண்டியதாகிவிட்டது. குழப்பம் எங்கே வந்தது? பெற்றுக்கொண்ட ஞானஸ்தானம் என்கின்ற அந்த அர்ப்பணிப்பு எங்கோ தவறு நிகழ்ந்திருக்கிறது. ஞானஸ்தானம் அது தேவ சித்தம், அது தேவ ஞானம். அது ரோமன் சாப்டர் 6:5, ரோமர் 6 அதிகாரம் 5 வசனத்தின்படி அங்கேதான் உயிர்த்தெழுதலின் அனுபவத்துக்குள் கடந்து போகிற காரியத்தை நாம் கவனிக்கின்றோம். எப்படி இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த சரீரம் தடையில்லாமல் பூட்டிய வீட்டுக்குள்ளும் கடந்து போனதோ, அப்படியே ஞானஸ்தானம் பெற்ற ஒரு தேவ மனுஷன் உலகம், பிசாசு, மாம்சத்தை கடந்து போகிறவனாக காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஆவிக்குரிய பாதையில் கடந்து போகிறவர்களாக இருந்தால் மாத்திரமே அவர்கள் ஜென்ம சுபாவத்தை வென்றவர்களாக, ஜெயித்தவர்களாக இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையில் நாம் இந்த உலகத்தில் வாழ முடியும். இல்லை என்றால் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பு நாம் காய்ந்த பாவியாக இருந்தோம். ஞானஸ்தானம் எடுத்த பின்பு நனைந்த பாவியாகவே இருப்போம். அவ்வளவுதான், நத்திங் சேஞ்ச்டு.
அப்போஸ்தல நடவடிக்கைகள் 4:32-33 வாசிக்கிறோம். ஆக்ட்ஸ் சாப்டர் 4:33. அப்போஸ்தலர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் என்றும் அவர்கள் எல்லோர் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்ததும் என்று வாசிக்கின்றோம். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் சீஷர்களுக்குள்ளே ஒரு மிகுந்த பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. பிரியமான தேவஜனமே, நீங்கள் பெற்றுக்கொண்ட ஞானஸ்தானத்தின் மூலம் உங்களுக்குள்ள வந்த மாற்றம் என்ன? சற்று சோதித்து பார்க்க வேண்டும். நீங்கள் சரியானபடி தேவனுக்கு அர்ப்பணித்து அவருக்காக வாழ்வோம் என்ற தீர்மானத்தோடு நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்திருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் 5 மாற்றங்கள் வந்திருக்க வேண்டும். 5 மார்க்ஸ் ஆஃப் ரெசரக்ஷன். மிக ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டிய செய்தி இது. ஒரு தேவ மனுஷன் அவன் சரியானபடி ஞானஸ்தானத்துக்கு தன்னை அர்ப்பணித்து ஞானஸ்தானம் என்ற சத்தியத்துக்கு அவன் ஒப்பு கொடுக்கும் போது, முதலாவது 2 கொரிந்தியர் 5:17 படி 2 கொரிந்தியன் சாப்டர் 5:17 வாசிக்கின்றேன். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கின்றான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிந்தாயின. இங்கே இந்த வசனத்தின்படி பழையவைகள் உங்கள் வாழ்க்கையில் ஒழிந்து போனதா? இல்லையே. ஒரு சிலதை விட்டிருக்கலாம், விடவில்லை என்று நான் சொல்ல முடியாது. கொஞ்சம் மாறி இருக்கிறது. எல்லாம் மாறியதா? ஜென்ம சுவாபம் போகலையே. கோபங்களும் எரிச்சல்களும் இன்னும் எரிகிறது, இன்னும் புகைகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கின்றோமா? இருந்திருந்தால் மாற்றம் இருந்திருக்குமே. மாற்றம் இல்லையே. விட முடியாத பலவீனங்கள் இருக்கத்தானே செய்கின்றது. மேலே வசனங்களை வாசிக்கும் போது பவுல் சொல்லுவார். 2 கொரிந்தியர் சாப்டர் 5:14, 2 கொரிந்தியர் 5:14 வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி, பிழைத்திருக்கிறவர்கள் இயேசுவுக்காக பிழைத்திருக்க வேண்டும். நாம் பழையவைகளுக்காக மரித்திருக்க வேண்டும். மரித்தோமா? சுயத்துக்கு முற்றிலும் மரித்திருந்தால் ஒரு புது சிருஷ்டியினுடைய அனுபவம் நமக்கு வந்திருக்கிறோம். ஒரு புது சிருஷ்டியாக இந்த உலகத்திலே நாம் பிரகாசித்து வாழ முடியும். அப்பொழுது உயிர்த்தெழுதலின் அனுபவம் நமக்குள் வரும். நாம் இந்த உலகத்தில் வாழும் போதே ஒரு உயிர்த்தெழுந்த அனுபவத்துக்குள், ஒரு மறுரூபத்தின் அனுபவத்துக்குள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, சுயம் இன்னும் சாகவில்லையே. போட்டிருக்கிற சட்டையையும் கழட்டி கொடுக்கக்கூடிய அர்ப்பணிப்பு நமக்கு தேவை. ஆனால் இன்று என்ன நடக்கின்றது? பிறரை அழிக்க நினைக்கின்றோம், அவமானப்படுத்த விரும்புகின்றோம். சுயம் செத்தவர்கள் அல்ல நாம். ஆகவே நாம் இன்னும் உயிர்த்தெழவில்லை, புது சிருஷ்டியாக மாறவில்லை. பிரியமானவர்களே, எழுப்புதல் எங்கிருந்து வரும்? ஞானஸ்தானத்தில் நாம் இயேசுவோடு மரித்தோம். நாம் திரும்ப பிழைத்து எழுந்திருக்கும் போது, இனி எனக்கென்று வாழ மாட்டேன் என்று நாம் எழுந்திருக்க வேண்டும். அதுதான் ரியல் ரெசரக்ஷன். அதுதான் உண்மையான உயிர்த்தெழுதலின் அனுபவம். ரோமர் 12:2 வசனத்தில், ரோமன் சாப்டர் 12:2 பவுல் அங்கே எழுதும் போது, நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தற்கால வேஷமான வாழ்க்கையை விட வேண்டும். இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்று சொல்லுகிறார். நாம் இன்று யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நமக்காக தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்காகவே தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். 2 கொரிந்தியர் சாப்டர் 5:15, 2 கொரிந்தியர் 5:15 வசனத்தை வாசிக்கும் போது, பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கின்றோம். நிதானம். எனக்காக மரித்தவருக்காக நான் வாழ வேண்டும். என் சுயத்துக்காக, என் சுய லாபத்துக்காக நான் வாழக்கூடாது. அதுதான் கிறிஸ்துவுக்காக வாழ்கின்ற வாழ்க்கையின் அனுபவம். பிரியமானவர், 2 கொரிந்தியர் சாப்டர் 5:16, 2 கொரிந்தியர் 5:16 வசனத்தில், ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் மாம்சத்தின்படி கிறிஸ்துவை அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம் என்று பவுல் எழுதுகிறார்.
அந்த மாம்சத்தின்படி என்ற இடத்துக்கு அந்த ஆங்கிலத்தில் சின்ஃபுல் நேச்சர், பாவ சுபாவம், பாவத்தை தூண்டுகின்ற தன்மை, அந்த சுபாவம் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ளே நாம் இருந்தாலும், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ளே நாம் வாசம் பண்ணுவவர்களாக இருந்தாலும் அந்நியர்களை கண்டுக்க மாட்டோம். நம்முடைய சொந்த இனங்களையே, ஜனங்களையே, ஜாதி இனத்தாரையே நாம் தேடிக்கொண்டிருப்போம். மனிதர்களை ஒரு ஈக்குவல் ட்ரீட்மெண்ட், ஒரு ரெஸ்பெக்ட், ஹானர் பண்ணுவது கிடையாது. பிரிவினைகள் தேவஜனம் கவனிக்க வேண்டும். இந்த உலகத்தில் நீங்கள் உங்கள் ஞானஸ்தானம் என்கிற அந்த சத்தியத்துக்கு நீங்கள் சரியானபடி ஒப்பு கொடுத்திருந்தால், கிறிஸ்துவனை கூட நீங்கள் அடக்கம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற்றிருக்கிற நாம், என் ஜனம், என் இனம், என் ஊர் என்பதை எல்லாம் ஒருபோதும் நம்முடைய நினைவுகளில் கூட வராது. அங்கே பவுல் அதைத்தான் சொல்லுகிறார். மாம்சத்தின்படி கிறிஸ்துவை நாங்கள் அறிந்திருந்தாலும் நாங்கள் இனி ஒருபோதும் மாம்சத்தின்படி இயேசுவை அறியோம் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து யூத இனத்தை சேர்ந்தவர். அவருடைய இனம், அவருடைய ஜனம், அவர்களுக்கு சொந்தம், அவருடைய தேசம் ஆபிரகாமின் சந்ததி, தாவீதின் கோத்திரம். ஆனால் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் கிரேக்கன், சமாரியன், யூதன் என்று வித்தியாசம் இல்லை. நாங்கள் மாம்சத்தின்படி கிறிஸ்துவை அறிய மாட்டோம் என்று சொல்லுகிறார். மாம்ச உறவுகளுக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, ஆவியின் உறவுகளுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. உண்மையில் நாம் சரியானபடி அந்த ஞானஸ்தான சத்தியத்துக்கு நாம் ஒப்பு கொடுத்திருந்தால், ஐ மஸ்ட் பிகம் எ நியூ கிரியேஷன். என்னுடைய பழைய சுபாவம், பழைய உறவுகள் எல்லாம் புதிதாக வேண்டும். 2 கொரிந்தியர் 5:17 நான் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எல்லாம் புதிதாக வேண்டும். மாம்சத்தின்படி நீ யாரையும் அறிய மாட்டோம், மாம்சத்தின்படி நியாயம் தீர்க்க மாட்டோம். இந்த உலகம் என் சொந்தம் அல்ல. இவைகளை எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தேவனுடைய காரியங்களுக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும். அவர் எல்லாருக்காகவும் மரித்தது போல் நானும் மரித்து விட்டேன் என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்தின் உறவுகளுக்கு முதலிடம் கொடுப்பது புது சிருஷ்டியின் அனுபவத்தை கெடுத்துவிடும். இவைகள் எல்லாவற்றையும் நாம் ஒதுக்கி தேவனுடைய காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கும் போது மாத்திரமே நாம் கிறிஸ்துவுக்குள் வருகிறோம், கிறிஸ்துவுக்குள் நாம் புதிய சிருஷ்டியாக மாறுகின்றோம். பிரியமானவர்களே, இரண்டாவதாக, கிறிஸ்துவுக்குள் மரித்து உயிரோடு எழுந்தவனுடைய வாழ்க்கையில் வெளிப்படும் குணாதிசயத்தை நாம் கவனிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் chapter 4:10, 2 கொரிந்தியர் 4:10 கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் சுமந்து திரிகின்றோம் என்று பவுல் சொல்லுகிறார். அவரது மரணத்தை நாங்கள் சுமந்து திரிகின்றோம். கிறிஸ்துவை சுமந்து திரிகின்ற ஒரு அனுபவம். பெரும் குட் ஃப்ரைடே அன்று மாத்திரம் முகத்தை தொங்கப்பட்டு கொண்டு துக்கத்தை வெளிப்படுத்துவது அல்ல, அவருடைய மரணத்தோடு நாம் ஒட்டி கொண்டிருக்க வேண்டும். பொதுவாக அந்த புனித வெள்ளி நாள் அன்று சில நாடகங்கள் போடுவார்கள். சிலுவையை ஒருவர் சுமப்பது போலும், அவரை அடிப்பது போலும், அவரை சிலுவையில் அடித்து தொங்கவிட்டு அந்த காட்சிகளை நினைவு கூறுவார்கள். அது அல்ல பிரியமானவர்களே, கொஞ்ச நேரத்தில் அந்த காட்சி மாறிவிடும். இது அனுதினமும் நம் ஜீவன் இந்த பூமியில இருக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை நாம் எப்பொழுதும் சுமந்து திரிய வேண்டும். இயேசுவின் மரணம் என்பது சிலுவையில் அவரை தொங்க வைத்து பார்ப்பது அல்ல. ஒவ்வொருவரும் அந்த சிலுவை மரணத்தை நாம் சுமந்து பார்க்க வேண்டும். கலாத்தியர் 6:17 பவுல் தெளிவுபடுத்துவார். Galatians chapter 6 verse 17, இனி ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாகாது இருப்பானாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்தில் தரித்திருக்கிறேன் என்று சொல்லுவார். கிறிஸ்துவினுடைய அச்சடையாளங்களை என் சரீரத்திலே நான் சுமந்து திரிகிறேன் என்று சொல்லுகிறாரே பவுல். அப்படிப்பட்ட அனுபவம், அந்த கிறிஸ்துவின் அச்சடையாளங்கள் உங்களுடைய சரீரத்தின் மூலமாக வெளிப்படுகின்றதா? இயேசுவை போல நாம் நடிக்கலாம், அவரை போல நம்முடைய ஆடை அலங்காரங்களை வைத்துக் கொள்ளலாம்,
வேஷம் போடுகின்றோம். தங்க சிலுவையும் வெள்ளி சிலுவையும் நாம் கழுத்தில் தொங்க விடுவது அல்ல. கிறிஸ்து பட்ட அந்த காயங்கள் நம் சரீரத்தில் அது வெளிப்பட வேண்டும். நமக்காக கிறிஸ்து பட்ட அந்த காயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிக்க வேண்டும். பொதுவாக பார்த்தீர்கள் என்றால், அடிமைகளை வைத்திருக்கின்ற எஜமானர்கள், இவர்கள் என்னுடைய அடிமைகள் என்று அவர்கள் மற்றவர்களுக்கு தெரிய வைப்பதற்காக அந்த அடிமைகளுக்கு தீயினால் சுட்ட ஒரு சீல், ஒரு அடையாளத்தை அவருடைய உடலிலே போடுவார்கள். அந்த அடையாளத்தின் காயங்கள் மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும், அந்த அச்சு அடையாளம் தெரிய வேண்டும். அப்பொழுது தான் இந்த அடிமையின் எஜமானன் யார் என்று தெரியும். ஆகவே பிரியமானவர்களே, இது எதை குறிக்கின்றது? சஃபரிங் ஃபார் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை சுமந்து திரிகின்ற ஒரு வாழ்க்கை என்பது சஃபரிங் ஃபார் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்காக பாடுபடுகின்ற ஒரு வாழ்க்கை. அடிமைக்கு ஒரு முத்திரை போடும்போது காயம் இருக்கும். இந்த அடிமை எந்த எஜமானுடைய அடிமை என்று வெளிப்பட வேண்டும். அதைத்தான் பவுல் இங்கு வெளிப்படுத்துகிறார். நான் கிறிஸ்துவனுடைய அச்சு அடையாளங்கள் உடையவனாக இருக்கிறேன் என்று. பார்த்தவுடன் இவர் இயேசுநாதருடைய ஆள் என்று தெரிய வேண்டும். இப்ப சொல்லுகிறார், இனி ஒருவனும் என்னை துக்கப்படுத்தாது இருப்பானாக. கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை என் மாம்சத்தில் நான் சுமந்து திரிகிறேன். ஞானஸ்தானத்திலே அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தவனுக்கு இரண்டாவது அடையாளம் சஃபரிங் ஃபார் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்காக பாடுபடுகின்ற அனுபவம். முதலாவது புது சிருஷ்டி, அது கிறிஸ்துவுக்காக வாழ்கின்ற அனுபவம். இரண்டாவது கிறிஸ்துவுக்காக பாடுபடுகின்ற அனுபவம். இது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் இது நிறைவேற வேண்டும். இங்கே கொலோசியர் நிருபம் 1 அதிகாரம் 24வது வசனத்தில், கொலோசியன் சாப்டர் 1:24, இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்கள் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்தில் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த வசனத்தை நீங்கள் தெளிவாக படிக்க வேண்டும். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து, அங்கே விசுவாசிகளின் நிமித்தம் வருகின்ற பாடுகளில் அவர் சந்தோஷப்படுகிறார். அடுத்து சொல்லுகிறார், கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்தில் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். குறைவானதை என் சரீரத்தில் நிறைவேற்றுகிறேன். நாம் எல்லாருக்கும் தெரியும், வீணோ இயேசு சிலுவையில் எல்லாம் முடிந்தது என்று சொன்னார், அப்படித்தானே? ஆனால் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து சபைக்காக பட்ட பாடுகளில் குறைவானது ஏதாவது ஒன்று இருக்கும் என்றால் அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்தில் நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். அங்கே குறைவு என்று சொல்லியிருப்பது டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக். அது கிறிஸ்து சபைக்காக பட்ட பாடுகளுக்கு பிறகு வருவதை அது குறிக்கின்றது. கிறிஸ்து சபைக்காக தன் ஜீவனை கொடுத்து பாடுபட்டார். ஆனால் அப்போது சபை இன்னும் உருவாகவில்லை. கிறிஸ்துவ நிமித்தம் பிற்காலங்களில் வருகின்ற பாடுகளை என் சரீரத்தில், மீன்ஸ் இயேசு சபைக்காக சிலுவையில் பட்டப்பாடு முடிந்து விட்டாலும் அதற்கு பின்னாலும் சபைக்கு பாடுகள் இருக்கிறது. இயேசு உயிரோடு இருந்தபோது சபை உருவாகவில்லை. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்னும் அல்ல, பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின் தான் சபை உருவாகிறது. சீஷர்கள் தானே சபையை கட்டுகிறார்கள், சபையை கட்டி எழுப்புகின்றார்கள். நிறைய பாடுகளின் நடுவே கடந்து போக வேண்டியதாக இருந்தது. பிரியமானவர்களே, அந்த பாடுகளை பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், அதை என் சரீரத்தில் நிறைவேற்ற நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று. அவர் பட்ட பாடுகள் என்ன? நான் முழுதுமாக வாசிக்க விரும்பவில்லை, ஏனென்றால் நீண்ட செய்திகளை மக்கள் இன்று கேட்பதற்கு தயாராக இல்லை. ஆகவே 2 உதாரணங்களை மட்டும் கொடுத்து விட்டு அடுத்த 3 காரியங்களை பாயிண்ட்ஸை நான் நெக்ஸ்ட் பார்ட்ல நான் உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன். 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 29 வரை வாசிக்கும் போது, 2 கொரிந்தியர் சாப்டர் 11 verse 24 to 29 வரை பார்த்தால், பவுல் பட்ட பாடுகள் 24 பாடுகள் அங்கே பட்டிருக்கும். அங்கே பவுல் அவருடைய வாழ்க்கையிலே அவர் அந்த ஊழியத்தின் பாதையிலே கடந்து போகும்போது அவர் என்ன பாடுகளை எல்லாம் அவர் கடந்து போக வேண்டியதாக, சந்திக்க வேண்டியதாக இருந்ததோ அதை எல்லாம் மொத்தமாக ஒரு 24 பாடுகளை குறித்து அங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார். நாம் எத்தனை பாடுகளை நாம் சகித்திருக்கிறோம், எத்தனை பாடுகளை நாம் சந்தித்திருக்கிறோம்.
முதலாவது ஒரு நியூ கிரியேஷன், ஒரு புது சிருஷ்டி. இரண்டாவது ஒரு புதிய சாயல் வர வேண்டும் என்றால் அது இயேசுவை போன்ற ஒரு சாயல் நமக்கு அவசியம். பிரியமானவர்கள், கிறிஸ்துவுக்காக பாடுபடுவதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறவர்கள் அவர்கள்தான் உயிர்த்தெழுந்தவர்கள். தொடர்ந்து அடுத்த 3 காரியங்களை உங்களுக்கு, மூன்றாவது எக்ஸால்டேஷன், நான்காவது ஆம்பிஷன், ஐந்தாவது a new inward purpose, ஒரு உயர்ந்து போகின்ற ஒரு அனுபவம், ஒரு லட்சியம், ஒரு உள்ளான மகிமை. இதை குறித்து தொடர்ந்து நாம் தியானிப்போம். கிறிஸ்துவுக்காக நாம் பாடுபட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக நாம் வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்காக அவருடைய அடையாளங்களை சுமந்து இந்த உலகத்தில் அவருடைய உயிர்த்தெழுதலின் அடையாளங்களை நாம் சுமந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பிரியமானவர்களே, தொடர்ந்து இதை தியானிப்போம், தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு இந்த காரியங்களை இன்னும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு விளக்கி தருவாராக. நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமுள்ள பிதாவே, இந்த ஞானஸ்தான சத்தியங்களை நாங்கள் இன்னும் புரிந்து கொள்ள, ஒரு புதிய சிருஷ்டியாக மாறுகின்ற ஒரு அனுபவத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டு வாழ, ஒவ்வொரு நாளும் உம்முடைய பாடுகளை நாங்கள் சுமந்து திரிகிறவர்களாக, சுமந்து கொண்டு வாழ்கிறவர்களாக, இந்த பூமியிலே உம்முடைய அடையாளங்களை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறவர்களாக வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு மெய்யான ஞானஸ்தான அனுபவத்தை உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு இந்த காலகட்டங்களில் இழந்து போயிருக்கின்றார்கள். இன்னும் புது சிருஷ்டியின் அனுபவத்துக்குள் வரவில்லை. கிறிஸ்துவுக்காக அவர்கள் பாடுபட வேண்டும் என்ற அந்த மனமில்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டிருக்கிறோம். எப்படியாவது அழிந்து போய் கொண்டிருக்கிறோம். இந்த ஆத்துமாக்களை நீர் சந்திப்பீராக, அவர்களை மீட்பீராக. உலகத்தின் பிடியிலிருந்தும், பிசாசின் பிடியிலிருந்தும், மாம்சத்தின் பிடியிலிருந்தும் அவர்களை விடுவித்து விடுதலையாக்கி அவர்களை ரட்சிக்கும்படியாக நோக்கி பார்க்கிறேன் சுவாமி. மகிமைப்படுத்துகிறோம். ஹாலே லூயா, ஹாலே லூயா. இப்படி அற்புத கரம் இந்த நாளில் வெளிப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை சந்திப்பீராக, உம்முடைய ஜனத்தை சந்திப்பீராக. ஒரு எழுப்புதலின் அக்கினி எங்கள் தேசத்தை நிரப்புவதாக சுவாமி. எல்லா துதியையும் கனத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்தி செபிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.